ஜாதகம் சன்னியாச யோக ஜாதகம். இப்போ கல்யாணம்ங்கிறத பற்றி பேசுனா முதல்ல ஆமாம்பா ரெண்டாம் அதை பற்றி பேசவே மாட்டான். அதனால் அந்த கல்யாண விஷயத்தை பற்றி பேசுறது சரியா தப்பா அப்படிங்கிறத முடிவெடுக்கும். உனக்கு பிறகு இந்த மகனை காப்பாற்றுறது யார், என் பிள்ளை என்ன நிலைமை ஆகும், அப்போ ஒரு துணை இருந்தால் தானே நல்லா இருக்கும் கருப்பசாமி. அதனால் அவன் மனத்தை பக்குவப்படுத்தி கொடு என்பது உன் கேள்வி. காலம் நடக்குமாய்யா? ஆஞ்சநேயரே பார்வையா, வணக்கம். ஏக்கா ஆஞ்சநேயர் கோயில் எங்கக்கா இருக்கு? அவரை போய் கேட்டேன், இவன் என்ன மாதிரி தான் இருப்பான், எங்கள் அப்பா ஸ்ரீ ராமரை மாதிரி இருக்க மாட்டான்னு சொல்லிட்டார். அதனால் அவனுக்கு கல்யாணம் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். உனக்கு என்ன செய்யணும் இப்போ? சரி, இந்தா உனக்காக இன்னொரு 3 முறைக்கு உனக்கு வாதாடி அந்த மகனுடைய மனதை பக்குவப்படுத்தி ஒரு வாழ்க்கையை அமைச்சுட்டாரேன். ஆஞ்சநேயருக்கு வெற்றி மாலையை போட்டு வெத்தலையால் மாலை போட்டு கும்பிட்டுட்டு அங்கே கொடுக்குற திருநாம பிரசாதத்தை எனக்கு கொண்டு கொடு. வாரத்தை பார்த்து போயிட்டு வா, வரலாம். உங்களுடைய தொழிலை போய் நான் பார்த்தேன். அது ஒரு விளையாட்டு சம்பந்தமான ஒரு துறை. இப்போ ஒரு 3.5 மாதத்துக்கு உட்பட தேவையில்லாத சில ஆராய்ச்சியும் சில தடங்கல்களும் இடையல்களும் ஏற்பட்டு இந்த தொழிலை நம்மளால் தொடர்ந்து கொள்ள முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு உங்கள் உள்ளத்தில் தோன்றியிருக்கு. உண்மையா? அதுக்கு சட்டப்படி எது இடைஞ்சல் வந்துருமோங்கிற ஒரு பயமும் உங்கள் உள்ளத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் சட்டம் அங்கீகரிக்கப்படுகிறது. இந்த தொழிலில் தடையில்லாமல் இருக்க வைக்க நிறைய கஸ்டமர்கள் உங்களை தேடி வருவாங்க. அதை நான் மீண்டும் வளமாக்கி தரேன். வேற என்ன வேணும்? அந்த பணமும் கிடைக்கும். மீண்டும் அந்த தொழிலை தொடரலாம். நல்லது. கண்ண முடி உட்காரு, வர வேண்டியதை வர வைப்போம். என்னைய மட்டும் நானே கண்ண முடாட்டமோ போய் உள்ள கருப்பசாமி உள்ளத்துக்குள்ள நினைச்சுக்கா. இந்தா பணம் பொன் பொருள் அனைத்தும் வந்தாச்சு. கல்யாணத்தை வெற்றியான வயிறார சாப்பிடுங்க. முதல்ல போங்க 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 போங்க. அதே கோயம்புத்தூர் எல்லை கடன்கள் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்த மக்கள் வாங்க. என்ன கடன்? கால் வந்துட்டு வாங்க. அடுத்து சொத்து சொந்தமாக சகோதரத்துவத்துக்குள்ள குழப்பம் இருக்குன்னு சொல்லி வந்தவங்க யார்? வாங்கண்ணே. உங்களுக்கு கோயம்புத்தூரானே சகோதரர்கள் எங்கே இருக்காங்க? அங்கே நின்றுக்காங்க. பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம் அப்படி நினச்சி பணம் கொடுத்தா வருமா? வட்டிக்கு கொடுக்குறவங்க எப்படி இருக்கணும்? அப்படி இருக்கணும். வாங்கிக்கோங்க அப்படிதானே சந்தோஷமாக சிரித்து வாங்கிட்டு போட்டு தரமாட்டான். இப்போ நிறைய டாக்குமெண்ட்டுகள் கால அவகாசத்தை இழந்து உங்கள்கிட்ட கிடக்கு. உண்மையா இல்லையா? கொடுக்கப்பட்ட நாட்களெல்லாம் தாண்டி போய் கிடக்கு. ஆனால் பணம் திருப்பி வராத வேதனை உங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்களும் கடன்பட்டு மனவருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள்கிட்ட வாங்கினவங்களும் தர முடியாத வேதனையில் நச்சடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக இது கோர்ட்டுக்கா அல்லது வீட்டுக்கே நடக்குமா அப்படிங்கிற குழப்பம் உள்ளத்தில் இருக்குது. உங்களுக்கு எல்லாத்தையும் வர வச்சு வெட்டியாக்கி தந்தால் போதுங்களா? கால் விட்டு வரலாம். கால் விட்டு வரணும்ல, அதுக்கு பிறகு தானே பேச முடியும். எண்ணிலாரும் தபத்தூன் கோதண்டராமா. வாங்க 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 வாங்க. ஸ்ரீராமர் கோயில் பெருமாள் கோயில் எங்கே இருக்கு? பக்கத்தில் இருக்கு. சொல்றதுக்கு விட நேரமா? உள்ள ஸ்ரீராமர் இருக்காரா? கோதண்டராமனாக இருக்கிறாரா? கோதண்டம்னா என்னது? வில்லு இல்லாமல் ஸ்ரீராமர் இருப்பாரா? என்னம்மா நீங்கள் என்னப்பா ஒன்று சொல்ல மாட்டுக்க. உன் பிள்ளைக்கு கல்யாண விஷயத்தை தை மாதத்துக்கு உட்பட வெற்றியாக்கி தரேன், நடத்தி தந்துடுறேன். இந்த அப்படி பணமும் தரேன். சந்தோஷமா இருக்கு. வேற என்ன வேணும்? இந்த பணம் தந்திருக்கேன், முடிச்சு வச்சுக்கா. ஜெயித்து வா. 3:30 மணிக்கு என்னைய பார்த்து போங்க. கர்மசாமிக்கு கால் வந்து வாங்கினேன்.
சாப்பிட்டு போகணும், சாப்பிடாம போகக்கூடாதே. இன்னொருத்தர கால் வந்துட்டுவாங்க. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கள் கண்ணாக. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உடன் பிறந்த உற்றார்கள்லாம் இப்பொழுது வேறுபட்டு வழக்குக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையிலே மாறி இருக்கிறார்கள். ஆனால் அது மண்ணுமனை சம்பந்தமான வேதனையை குறிப்பதாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் சமாதானமான நிலைகளில் மாறுமா அல்லது கோர்ட்டில் தீருமாங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை இப்போ. அதனால் ரெண்டு பேரையும் பொறுக்க வச்சு நீதியாக நடை தந்தால் போதுமா? வேற என்ன வேணும்? அந்த சொத்து உங்களுக்கு உரிமை வாங்கி தரேன், ரெண்டு பேரும் பொறுத்துக்கிடுவோம், ஜெயிக்கிறேன், வெற்றி ஆகிக்கிறேன். 3:30 என்னை பார்த்துப்போம். கருப்பசாமிக்கு நான் வேலைக்குன்னு பல முயற்சி எடுக்கிறேன். வாடா தம்பி, வேலைக்குன்னு பல முயற்சி எடுக்கேன், எதுவுமே நடக்க மாட்டேங்குது. என்னடா படிச்சிருக்கிற? இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேங்க ஐயா. இப்போ பேங்க் ஐஏஎஸ் 3 வருஷம் படித்தேன். கால் வந்துட்டு 2026 6வது மாதத்துக்குள்ள நீ நினைக்கிற ஐஏஎஸ்லையும் உனக்கு ஒரு முடிவும் வெற்றியும் கிடைக்கும், உனக்கு நிலையான வேலையும் கிடைக்கும். வேற என்னடா வேணும் உனக்கு? இந்தா ஜெயிச்சு தரேன். திருமணத்துக்கு ஓராண்டு காலம் பொறுமையாக இருந்தான், ஜெயிப்போம் போ. கருப்பசாமிக்கு உடல்நிலை சம்பந்தமாக நான் உன்னை கூப்பிட்டேனா? என்ன உனக்கு ஆத்திரம்? அப்படி இத்தனை மக்கள் நிற்கும் பொழுது எப்படிமா நீ வரலாம்? உடல்நிலை சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? எனக்கா செய்த உடல்நிலை உங்களுக்கு? காலில் அனுப்புவாங்க. என்ன அவ்வளோ அவசரம்? யாருவங்க? கண்ணமுடி உட்கார், கண்ணமுடி உட்காருக்கா. இந்த விரலை பிடி பார்ப்போம். கண்ண முடிக்கா. கால் வந்துட்டு வரலாம். என்ன பேச்சுங்க? என்னடா பண்றீ? வரலாம். இறப்பையில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்களா? பார்க்கணும். பித்தப்பை மண்ணீரல் சம்பந்தமான டெஸ்ட் எடுத்தீங்களா? அதையும் பார்க்கணும். என்ன இறப்பை சம்பந்தமான விஷயத்தில் சுரக்கின்ற சுரபிகள் அமிலங்கள் சரியில்லாத காரணத்தினால் உணவு உண்பதில் எண்ணங்கள் இருந்தாலும் உண்ண முடியாத நிலை இருக்கும். இருக்கா? போட்ட சாப்பாடு மண்ணாக கிடக்குமே தவிர ஜீரணித்து சரியான நேரங்களில் சாப்பிடணுங்கிற ஆவலை பசியை தூண்டாத குறைபாடு இருக்கும். இதுக்கு காரணம் அமிலங்களுடைய தடைகள். இதுக்கு செய்வினை கோளாறு ஒன்றுமே கிடையாது, இயற்கையின் உபாதை. நான் சொன்ன 3 டெஸ்ட்டையும் எடுத்து வந்து என்கிட்ட காட்டு, வெற்றியாக்கித்தாரேன். கால் ஒன்று வெற்றிவேல் மாமா பௌர்ணமிக்கு வந்து சேரு, என்னன்னு பார்த்துருக்கேன். போயிட்டு கர்பசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தோம். யாருக்கு தம்பி திருமணம்? உனக்கு தான். கால் வந்துட்டு எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் குமரன். இதுக்கு முன்னால் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேடா? இன்னும் ஒரு முறை கால் வந்து ஆடும் மயிலே உன்மேனி அழகிய. யார் மாறீங்க? அப்படியா? மாகாளியம்மன் காளியம்மன் எங்கப்பா இருக்கு? அங்கே போயிருக்கீங்களா?
அங்கே போய் கும்பிடுவீங்களா? இன்னும் ஒரு முறை காலில் வந்து உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பெற்றோர்களில் ஒருவருடைய ஆரோக்கியம் சம்பந்தமான மன வருத்தங்கள் இருந்து கொண்டே இருக்கா? இப்பொழுது 3 ஆண்டுகளுக்கு முன்னால் திருமணத்தை பற்றிய முயற்சிகள் கடினமாக எடுத்தும் அது பலனின்றி போய் வேதனையும் ஏமாற்றத்தையும் கொடுத்தது. அதனால் இனிமேல் எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லாமல் எனக்கு நிலையான வாழ்வு கிடைக்குமா அல்லது கிடைக்காதா? இந்த உண்மையை தெரிந்துவிட்டால் இந்தியாவோ வெளிநாடோ எங்கோ சென்று என் காலத்தை ஓட்டிக்கிடுவோங்கிற எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்குது. கால் அருள் மணக்கும் ஐயனின் திருமருந்து. நீ வந்தோடனே முருகனா பாடுறன, ஏண்டா அப்படி? பழனிமலைக்கு அடிக்கடி போவியா? வா. தைப்பூசத்துக்கு உட்பட நல்ல ஜாதகம் வரும். கல்யாணத்துக்கு வேண்டிய வழிகளை பண்ணித்தாரேன். 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போ. இந்தா ஜெயித்துக்கா மகனே, ஆனந்தமாக இருப்பாய். பிறப்பா கர்பதாமிக்கு என் பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்த இடத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு நல்ல வாழாமல் வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்குன்னு ஒருத்தர் கேட்கார. யாரு? அக்காவா? வாக்கா, நல்லா இருக்கிய? இந்த ஊர் உனக்கே எங்கக்கா கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்க உன் பிள்ளைய? சேலூர், செல்வபுரம். உள்ள பேர் பையன். கால் வந்துட்டு வாங்க. இதயம் இருக்கின்றதே தம்பி, இதயம் இருக்கின்றதே. பக்கத்தில் வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கல்யாணம்னு ஒரு காலம் எப்பொழுது வந்துச்சோ அதுலேருந்து செல்வங்களெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போச்சு. இருக்கிற நிம்மதியும் போயிடுது. அதுக்கு பிறகு பிள்ளைகளுடைய பிரிவு, உறவில் நிலையில்லாத மனக்குழப்பங்கள்லாம் தோன்றி தேவையில்லாத வாக்குவாதங்கள் வழக்குகளையும் நம்ம சுமந்தாச்சு. இப்போ அவனுடைய கஷ்டங்கள் பொருளாதாரத்தாலும் மன நிம்மதி குறைவும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை சரி பண்ணி தெளிவாக நல்லா வாழ வச்சு தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு ஏன் அதுதான் கெட்டிக்கார பேல இருக்கிறே. வேற என்னப்பா வேணும்? இந்தா இணைத்து இன்பமாய் வாழ வைக்கிறேன். எந்த மனக்குறையும் இல்லை. கர்பதாமிக்கு திருச்சி மாநகர், திருச்சி நாளைக்கு இருக்கலாம். என் மகனின் மனதை சீர்படுத்தி கொடுக்க காட்டு வந்தவங்க. வெளிநாடு சம்பந்தமாக தொடர்புடையவர் யார்? திருச்சியிலிருந்து வந்தவங்க. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா. உன் பிள்ளையினுடைய மன அழுத்தங்கள் குறையக்கூடிய நேரங்கள் வந்தாச்சு. அவன் உள்ளத்தை உனக்கு பக்குவப்படுத்தியும் தாரேன், புனிதமான வாழ்க்கையை அமைச்சும் தாரேன். இது நாள் வரை உள்ள எல்லா வேதனைகளும் கடந்து போச்சு. இனி அவன் திருந்திடுவான். வேற என்னப்பா வேணும்? இந்தா அந்த மகனை ஊர்மைக்கு உன்னோட சேர்ந்து வாழ வச்சுட்டார். பெருமைக்குரியவனார் கர்பதாமி நான் நடத்தக்கூடிய தொழிலை தடையில்லாமல் நடத்தி தரணும்னு கேட்டு வந்தவங்க. யாருப்பா? தொழில் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? என்னடா தொழில்? தொழிலை பற்றிலாம் கேட்க. நீங்கள் என்ன தொழில்? தொழில் சம்பந்தமான கேட்க. வண்டி வாகனத்துக்கு யாரும் தொழில் நடத்துறீங்களா?
குழந்தை சொந்தமாக கேட்டு வந்தவங்க உண்டா? இருக்கு, 2 உத்தரவு இருக்கு. கருப்பசாமி, விவசாயத்தை பற்றி கேட்டு வந்தோம், வாப்பா வரலாம், காலில் வந்துட்டு வா. ஐயோ ஏன் அப்படி நினைக்கான்? மனமே உன்னருள். என்ன வேண்டும் தம்பி? எதுவுமே விவசாயமும் சரியில்லைங்க, மாடு எதுவுமே கண்ண மூடி உட்கார். உடல்நிலையும் சரியில்லாம கண்ண மூடி உட்கார். ஒரே படபடப்பாக. காலில் வந்துட்டு வா. அம்மா உனக்கு திருப்பூர் தானம்மா, நீ அங்கே வந்து நிற்கிற. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகளாக உன்னுடைய விவசாயத்துக்கும் உன்னுடைய வீடுக்கும் மாந்திரிகத்தால் ஒரு சில துன்பங்கள் நடந்திருக்கு என்பது உங்கள் வீட்டுக்குள்ளே உள்ளவங்களுடைய பேச்சும் அதுதான், உண்மையும் அதுதான். அதனால் சில உயிர்கள் சேதமடைந்து இறந்து போனதும் உண்டு, காணாமல் போனதும் உண்டு. இதனால் நஷ்டமும் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. கால் ஒன்று. உனக்கு அப்பப்போ ஹார்ட்பீட் வந்து கூடுதலாக அடிக்கும். அப்பொழுது தலை சுத்தும், மனக்குழப்பமும் ஏற்படுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அந்த கிரகங்கள் சம்மந்தமாகவும் தீய சக்தி சம்மந்தமான குழப்பமும் இருக்கு. இதை நீக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கால் ஒன்று. இதை உன்னுடைய விவசாய இடத்துல கொண்டு போய் போடு. இந்த கனியை உன் வீட்டில் வை. இதை உன்னுடைய மாட்டு தொழுவத்தில் வை. எல்லாம் வெற்றியாக்கி தரேன். 3:30 என்னை பார்த்து. கருப்பசாமிக்கு தன் பிள்ளையை பற்றியும் விவசாயத்தை பற்றியும் கேட்க வந்த மகன். கால் வந்துட்டு வாப்பா. என்னப்பா வரியா? வா. என்னடா? டேய், உட்காரலாம். நீ ஒன்றுமே பேசாத, அவனை கேட்க சொல்லு. உனக்கு என்ன வேணுப்பா? 3 கால் வந்துட்டு வரலாம். நான் இருக்கேன்னு சொல்லு. அப்படின்னா எங்கே இருக்கீங்களா? கிடச்சி. கருப்பசாமி எங்கப்பா இருக்கார் உங்கள் எல்லையில்? அதான் நான் இருக்கமுன்னு சொல்லு அப்படின்னாரு. உன்னுடைய எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன். உன் பிள்ளையில் ஒரு பிள்ளைக்கு ஆம்பளை பையன் பிறப்பான். என் பேர் வச்சிருக்கார் கருப்பசாமி. உன் விவசாய இடத்த நல்லாக்கி தந்துருந்தேன், பொன்வெளியும் பூமியும் ஆக்கித்தாரேன். ஒரு இடத்துல கொஞ்சம் நீர்ச்சத்து குறைவாக இருக்குது, அதையும் வெட்டியாக்கி ஜெயிச்சு தரேன். இந்த பக்கத்தில் வா. நல்லா இருக்கு. இந்தா செல்வம் தந்தாச்சு, எல்லாம் நல்லா ஆயிடுச்சு, ஆனந்தமாக இருக்கலாம். அரசு உத்தியோகத்திலிருந்து மனக்குழப்பம் அடைந்து வந்த மக்கள். என்னப்பா கவர்மெண்ட் உத்தியோகம்? இராணுவம், ஆர்மி சம்மந்தமானது தானே. இப்போ வேண்டாம்டா, இளநி பிடிச்சிருக்கோம், அதுக்கால பிடிச்சிருந்தா. டேய் இல்லை, அவரை பார்த்துட்டு நான் எங்கே கேட்டேன். என்னப்பா வேணும்? எப்படி கண்ணை மூடு, பேக்கெல்லாம் கிளவிமா. நிமிந்து உட்காருங்க, நிமிந்து உட்காருங்க. ஆர்மியில் இருந்துட்டு குடிச்சு உட்காருங்க. நீ நிமிந்து இந்த இந்தியாவை காப்பாத்தாண்டா தங்க பிள்ளை. கண்ணை மூடு. அப்படியா? 18 பேர், 127 பேர்களுக்கு இருக்க. உன்னுடைய டிபார்ட்மெண்ட், உன்னுடைய துறைக்குள்ளே மட்டும் 17 பேருக்கு ப்ரமோஷன் இருக்குடா. அதில் உன்னுடைய பேர் லிஸ்ட்டில் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கா. இந்த வருஷம் கடைசிக்குள்ளே அது வந்து அறிக்கை ஆயிடும், ப்ரமோஷன் உனக்கு கிடைச்சிடும். இருக்கிற ஒரு வழக்கு வந்து காம்ப்ரமைஸனாக முடியும், அது உனக்கு தண்டனைக்குரியதாக ஆகாது. உன் பக்கத்தில் நியாயம் இருக்குது, ஜெயிச்சு தரேன். வேறு என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. முருகா, வேற என்னம்மா வேணும்? ஒரு பிள்ளைக்கு இப்போ என்ன படிச்சுக்கிட்டு இருக்கே? இந்தா ஒரு பிள்ளை ஃபாரினில் போய் டாக்டராக இருக்கும்,
ஒரு பிள்ளை இந்தியாவிலேயே மருத்துவச்சியாக இருப்பான். சந்தோஷமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். வயிறார சாப்பிட்டு போங்க, வீட்டை கட்டித்தாரு என்ன போயிட்டாங்க. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு சேலம் எல்லை, சேலம். வாமா காலைல விட்டு வாமா. சேலம் உன்னுடைய உடலை போய் பார்த்தேன். இவ்வளவு நாளும் நீ சிவாய நம என்று சிந்தித்திருந்த பொழுதும் இப்போ தன்னை அறியாமலே குண்டலினி என்னும் ஒரு சக்தியை பற்றிய ஒரு சிந்தனையும் எண்ணமும் உன் மனதுக்குள்ளே ஓடி இருக்கு. இது சொந்தமாக சித்தர்களுடைய ஆசையும் ஆன்மீக வளர்ச்சியும் தனக்கு வேணுங்கிற ஒரு எண்ணமும் உன் உள்ளத்தில் இருக்கு. ஆனால் இப்போ பொருளாதார கடன்கள் உன்னை பிடிச்சி கழுத்தை நெருக்கி நினைச்ச மாதிரி பிள்ளைக்கு வேலையை வாங்கி கொடுத்துட்ட கருப்பசாமி, இந்த கடனை திக்கிறதுக்கு வழி கொடுக்க மாட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்கிய. கால் ஒன்று ஏய் குடிக்கல உன் பேர் என்ன? 6 மாதத்தில் உனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும், அதில் உன் கடன் தீரும். உன் பிள்ளைக்கு நிலையான வேலையை வாங்கி கொடுத்தாச்சு, வாழ்க்கையை அமைச்சுட்டாரு. வேறு என்ன வேணும்? நல்ல நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சுட்டாங்க. கவலைப்படாத, ஒற்றுமையாக உண்மையாக இருப்பாங்க. சந்தோஷம், அதெல்லாம் வேண்டாம், பயப்படாத போ. அதே சேலம் எல்லை கணவன் மனைவி. கணவன் மனைவி அவங்களுக்கு யாரு? வாங்க. தம்பி நல்லா இருக்கேன், கால் வந்துட்டாங்க. கருமாரி முகம் பாரு, கற்பூர ஒளியினிலே உருவாகும் நிலை பாரு, உமையவளின் திருவினிலே, உமையவளின் திருவினிலே வேர்காட்டில் வீட்டிருப்பாள் வேல்முருகன் அன்னையவள். என்ன வேண்டும்? வேண்டுவரம் தந்திடுவாள். பக்கத்தில் வாங்க, கண்ணாடியை கலத்திக்காங்க. நீ வாயே பேசக்கூடாது, சம்மதமா? கண்ணுக்கு சம்மணம் மட்டும் உட்காருங்க. என்னக்கா? இந்த வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு உள்மனதுக்குள்ள எண்ணம் ஓடிக்கிட்டு, எனக்கு நேரம் சரியில்லையா, காலம் சரியில்லையா, எதுக்காக இந்த குறைபாடுகள் அப்படிங்கிற எண்ணங்கள் உன் உள்ளத்துக்குள்ள ஓடிக்கிட்டு. ஆனால் ரெண்டுவருடைய மனதும் வாழறதுக்கு தகுதியான மனமாகத்தான் படைத்து உங்களை கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்கு. ஆனால் கருத்து போராட்டங்கள் மட்டும்தான் இந்த குடும்பத்தில் குழப்பத்தை உருவாக்குது. அடுத்தவர்களை பற்றி சிந்தித்தால் பிரச்சனை, உங்களுக்குள்ளே சரியாக இருந்தால் குழப்பமே இல்லை. உண்மையா இல்லையா? கால் என்ன சுகமா இருக்கிய? இந்த ஒரு என்ன இருக்கிய? வரலாம். என்னைய நீங்கள் முதல்ல 1.5 வருஷம் ஆனாலும் சரி, 2 வருஷம் ஆனாலும் சரி, என் மனசு என்ன விரும்புது, நான் எப்படி வாழணும்னு நான் நினைக்கிறேன், அந்த விஷயத்தை நீங்கள் முழுமையாக புரியலை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் அப்படி உள்ள நிலைமைகளுக்கெல்லாம் பிறகு நம்ம வாழ்க்கை நல்லா ஆகணும் என்பது என்னுடைய எண்ணம். ஏன் கருத்து என்னென்னா, உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தாச்சுன்னா நீங்கள் 2 பேரும் நல்லா ஆயிடுவீங்க அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். ஏற்றுக்கிறீங்களா? ஆம்பளை பையன் பிறப்பான், கருப்பசாமின்னு பேர் வைங்க. கால் வந்துடுவாங்க. வாய் திறந்து சொல்லம்மா. இந்த பிள்ளை ரொம்ப பேச மாட்டேக்காள, ஏன் கருப்பசாமி? வாமா வா. நான் பேச வேண்டியெல்லாம் என் மனதார கருப்பசாமிகிட்ட பேசிட்டேன். இனி வாய் திறந்து பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுதியா நீ? இந்த கனியை பார், இந்த கனியை பார்.
என்ன தெரியுது? ஒரு கோடு தெரியுதா? அறுவை சிகிச்சையால் குழந்தை பிறக்கும். அறுவை சிகிச்சையால் குழந்தை பிறக்கும். ஆம்பளை பிள்ளையாக இருக்கும். வெற்றியாகி தரேன். ஜெயிக்குவான். வேலைக்கு போயிடுவான். வெற்றி அடைவான். மகிழ்ச்சி போகலாமா? நீங்கள் யார் இந்த பிள்ளைக்கு என்ன உண்டு? பேசா மடந்தையை பேச வைப்போம். புண்ணியமாக இருப்பார். கர்மசாமிக்கு அதே சேலம் எல்லை கர்மசாமி. ஆமாம், என் வீடு வாசலுக்கும் என் சொத்துக்கும் எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது, எனக்கு மனதுக்குள்ள பயமாக இருக்குன்னு கேட்குறாங்க. யார்? என்ன வீடு வாசல்? வாங்க. என்ன பிரச்சனையா? கால் வந்துட்டாங்கத்தான். யாரெல்லாம் வந்தீங்க? அம்மா நான் வந்துருமா, நீ வந்துடுமா, கூட வந்துடும். முருகா, உட்காருங்க உட்காருங்க. உன் வீட்டுக்கு அந்த பக்கத்தில் போனேன், முனியப்பம்னு ஒரு சாமியார் இருக்காரா? உட்காருங்க. வீட்டுக்கு பின்பக்கத்தில் இன்னொரு கிராமத்துக்கு போகிற எல்லையில் காளியாத்தா இருக்காளா? இடதுபுறத்தில் ஒரு பாலத்தை ஒட்டி மாரியம்மான்னு ஒரு தெம்மை இருக்கா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக நோயும் பிடியும் காட்டி மனவேதனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு யாரும் செய்வன இவனை வச்சுருப்பாங்களா அப்படிங்கிற எண்ணமும் உண்டு. அப்படி நடந்தது ஒரு பக்கத்தில் உண்மைதான். ஆனால் அதுலேருந்து உங்களை மீட்டி கடன்படாமல் காப்பாற்றி தரேன். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, பிள்ளைங்களை நல்லாக்கி செம்மையாக்கி தரேன். பக்கத்தில் வாமா, வா வா, மெல்லவா மெல்லவா மெல்லவா. அதை பற்றி நமக்கு தேவையில்லை. உன் பிள்ளைகளை ஒற்றுமையாக்கி எல்லாரையும் ஒன்று சேர்த்து தரேன். இந்த அப்படி குடும்பம் பிரியாது. காப்பாற்றி தரேன். இந்த விட கால் ஒன்று பார்ப்போம். நீ எந்திரிச்சிக்கா, மெல்ல எந்திக்கா, மெல்ல எந்திக்கா. கீழே விழுந்துடாத. வாங்கிக்காடா, 2 வீட்டு வாங்கிடா. டேய், சத்தம் கேக்கா. வாமாங்க. சிங்களத்தீவினுக்கோர் பக்கத்தில் வா. உன் பேர் என்ன? சேலத்தில் எங்கே இருக்கு? கண்ண மூடு பார்ப்போம். சாமி இல்லை, ஒரு ஆவியினுடைய தொடர்பு. அதை மாற்றி தந்துடுவேன். இன்னொரு தடவை கால் வந்துடுவான். கத்தி தாங்க. ஏ வா, ஈ வா, ஏ வா. உட்கார் நல்லா. இந்த அப்படி குடி குடி. குடி குடி. மெல்ல மெல்ல நீர் நின்றும். காப்பாற்றிட்டார். போதும், அவ்வளோதான் பேச முடியும். பௌர்ணமிக்கு வாங்க. அதே சேலை எல்லை. அதெல்லாம் அடுத்த உத்தரவில் பேசுவோம். பௌர்ணமிக்கு வாங்க. பௌர்ணமிக்கு வாங்கம்மா. சேலம் எல்லை. என் பிள்ளைக்கு நல்ல மனமும் நல்ல வாழ்க்கையும் அமையணும்னு கேட்டு வந்தவங்க வாங்க. யார் அவர்? எங்கள் பிள்ளை எங்கேம்மா இருக்குது? உன் பிள்ளை எங்கே இருக்குது? கால் வந்துட்டு வா. 2 கால் வந்துட்டு வாங்க. ஏ இவன் வந்தோடனே நான் வரேனே. ஏ அங்கேயும் நான் இருக்கிறேன். பாப்பா
என்னன்னு கேட்போம். எப்பா உங்கள் எல்லையில் கருப்பசாமி உண்டா? அந்த ஏரியாவில் இருக்குது.